மாவட்டம் ஓமலூர் அருகே பச்சமுத்து என்பவர் மணல் லாரியை ஓட்டி சென்றுள்ளார். அப்போது அந்த வழியாக வந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் பச்சமுத்துவிடம் பணம் கேட்டு மிரட்டி அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மணல் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் திம்மநாயக்கன் பாளையம் பகுதியில் வெறிநாய்கள் தொல்லை அதிகம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இன்று பட்டியில் அடைக்கப்பட்டிருந்த 7 ஆடுகளை வெறிநாய்கள் கடித்துக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 4 நாட்களில் மட்டும் இதுவரை 50 ஆடுகள் இறந்துள்ளதாக கூறும் மக்கள் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் குடிநீர் முறையாக விநியோகிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் இன்று காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள கிராம பகுதிகளில் 3 காட்டு யானைகள் சுற்றித் திரிவதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். விவசாய நிலங்களுக்குள் புகுந்த யானைகள் பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்து வருகின்றனர். எனவே இதுகுறித்து வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோவை காந்திபுரத்தில் உள்ள நகை கடையில் வேலை பார்க்கும் ராஜா என்பவர் ஹெல்மெட் குறித்து நூதன விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். 1000 மில்லிகிராம் எடையில் தங்க ஹெல்மெட்டை அவர் உருவாக்கியுள்ளார். இந்த மினியேச்சர் ஹெல்மெட் அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. நெல்லை மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த பரமசிவன் என்பவர் மலேசியாவில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். பரமசிவன் தற்கொலை செய்து கொண்டதாக அவர் வேலை செய்த நிறுவனத்திலிருந்து தொலைபேசி மூலம் தகவல் வந்ததை அடுத்து உடலை சொந்த ஊர் கொண்டு வர நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு பரமசிவன் உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் புளியங்குடியில் உள்ள சுடலை மாடசாமி கோயில் திருவிழாவில் பிரசாதம் சாப்பிட்டவர்களுக்கு திடீரென ஏற்பட்ட வாந்தி மயக்கம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சுகாதாரத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி வனப்பகுதியில் புள்ளிமான் கரியை கடத்த முயன்றவருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். விசாரணையில் நாய்கள் கடித்ததில் புள்ளிமான் உயிரிழந்தது தெரியவந்தது. சென்னை குன்றத்தூர் அருகே டிப்பர் லாரி மோதியதில் பள்ளி மாணவன் பரிதாபமாக உயிரிழந்தார். திருமுடிவாக்கத்தைச் சேர்ந்த விநாயகம் என்பவரின் 4 வயதான சிக்ஸயராஜ் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த டிப்பர் லாரி அவன் மீது திடீரென மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான். தாய் கண்முன் மகன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி அருகே குளிக்காடு கிராமத்தில் உள்ள அரசு துவக்க பள்ளிக்கு சரியாக வராத தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படுவதாக குற்றஞ்சாட்டிய பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி தலைமை ஆசிரியரை சஸ்பெண்ட் செய்தனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் கலவரத்தை ஏற்படுத்தி போலீசாரை தாக்கிய அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தி ஆம்பூரில் வரும் 3ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக இந்து மக்கள் கட்சி அறிவித்துள்ளது. தஞ்சையில் பேசிய அக்கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் இதனை தெரிவித்துள்ளார். சேலம், கிச்சிப்பாளையம் மற்றும் களரம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் இஸ்லாமிய பெண்களை மதமாற்றம் செய்ய கிறிஸ்துவ அமைப்பைச் சேர்ந்த சிலர் முயற்சிப்பதாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். அங்குள்ள திருச்சபையில் இருந்த இஸ்லாமிய பெண்கள் போலீஸ் பாதுகாப்புடன் வெளியேற்றப்பட்டனர். புதுச்சேரி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் பற்றாக்குறையை போக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணைநிலை ஆளுநர் அஜய்குமார் சிங் தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட அவர் உள்கட்டமைப்பு வசதிகள், நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் ஆகியவற்றை சோதனை செய்தனர்.